என்னடா டீ சாப்பிட்றியா? வேணா, நீ காசு கேட்ப. சரி. அப்பா டேய், காது வலிக்குதுடா, காது வலிக்குதுடா. புரியுது, சின்னஞ்சிருசுங்க அப்படிதான் இருப்பீங்க. இதெல்லாமலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்ப. அடிச்சேன்னு வெய்யி. ஏண்டா நானே அவ சும்மா சும்மா திட்டிட்டு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சிட்டு இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அடிக்கிறாளா? அப்படி என்னாச்சு? நான் ஒண்ணுமே பண்ணலடா, எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா என்ன பார்த்தாலே திட்டுறா, அடிக்கிறா. என்ன பார்த்தாலே ஏதோ வெறியான மாதிரி ஆயிடுறாடா. ஏண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது என்ன பண்றோமோ அதான்டா இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 3 பேர் சேர்ந்து எத்தனை பொண்ணுங்களை சைட் அடிச்சிருப்போம். அதே இப்ப பண்ணா அடிக்க வராடா. You guys are getting into the marriage zone. அவங்க எது பண்ணாலும் தப்பு இல்லை, ஆனா நீ எது பண்ணாலும் தப்பு. அவங்க ஒரு இடத்துக்கு லேட்டா வருவாங்க, ஆனா நீ அந்த இடத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடியே போகணும். அவங்க ஒருத்தங்களை பாருன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ பார்க்க கூடாது. அதே மாதிரி அவங்க ஒருத்தங்களை பார்க்காதன்னு சொல்லுவாங்க, அப்பவும் நீ அவங்கள பார்க்க கூடாது. அவங்க ஒரு விஷயத்துக்கு உன் மேல கோவப்படுவாங்க, ஆனா அதே விஷயத்துக்கு நீ அவங்க மேல கோவப்பட முடியாது. புரியுதோ? ஏய், ஆளே இல்லாத நீ எப்படிடா இப்படி அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்க? 75 வருஷ தமிழ் சினிமால எல்லா ஹீரோயினோட கேரக்டருமே இதான். நான் டீ வேணான்னு சொன்னேன்ல, அது உனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. எடுத்து மூஞ்சில ஊத்திருப்பேன் பாத்துக்க. ஏண்டா அவளாவது மனசுல நினைக்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இனிமேல் அட்வைஸ் பண்றேன்னு ஏதாவது கிளம்புன செருப்பு பிஞ்சுக்கும் பாத்துக்க. சரி, நானே டீ வாங்கி தரேன். ஹலோ, என்னது தண்ணி கேன் போடுறவன் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்கறான்? தமிழர்கள் நம்ம திரண்டு வந்து அவன் மிரண்டு தாண்டி ஆகணும். நானே வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லு. எப்படி இருந்த மனுஷன்? இப்படி தாண்டா ஒவ்வொரு இன்டர்வியூவா மாறி மாறி போய் மொக்க வாங்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னே தெரிலடா. லைஃப்ல முன்னேறக்கு ஒரே வழிதான், அது பிசினஸ் தான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டேய், கொன்றுவேன், பேசாம இரு. என்னடா இந்த பக்கம்? அதுவா, அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னா அதான் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியா இருக்குமேன்னு வந்தேன். அதான் யோன்ட்டார்ல. அப்புறம் என்ன சொல்றான் இவன்? அவரா, அதான் 2 நாள்ல அவருக்கு இன்டர்வியூ வருதுல, அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. சார் இங்கெல்லாம் நல்லா பேசுவாரு. இன்டர்வியூல ஹெச்ஆரை பார்த்தோன்னே சொதப்புவாரு நல்லா. ஹெச்ஆர் என்ன இவ்வளவு மாதிரி தொண பேசிட்டு இருப்பான்? அந்த ஆள் அறிவா பேசுவாப்ல. சரி, நீ ஏதாவது சாப்பிடுறியா? வேணா. டேய், இப்படிதான்டா போன வாரம் குலாப் ஜாமுன் செய்யறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா உருட்டி வச்சிருந்தா. எங்க அப்பா பார்த்துட்டு யாரா நடு வீட்டுல கூழாக்கல்ல உருட்டி வச்சிருக்கேன்னு பார்த்து தூக்கி போட்டாரா. தூக்கி போட்ட குலாப் ஜாமுனு ஒரு சொர்ணாய் மேல பட்டு அது மண்டை உடைச்சு செத்து போச்சுடா. எதுக்கு வேலைக்கா இன்டர்வியூல இன்னி செலக்ட் ஆகலையே? இப்ப புரியாது, அடுத்து நடக்க போற சம்பவம். என்ன சம்பவம்? நான் போனாதான் புரியும். அப்ப போயிரு. ஆரைப்பி. ஐயோ இந்து, ஐயோ சாரி. நீ ஏன்டி பாதியில எந்திரிச்சு வந்த? நீ ஏதோ சம்பவம் பண்ண போறியாமே. நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டான். ஏய், என்னடி கோவமா இருக்கியா? ஓ, இப்ப நான் கோவமா இருக்கேன், அது கூட உனக்கு தெரியாது அப்படிதானே? உன் மூஞ்சில நீ ஏன் கோவமா இருக்கன்னு எழுதல, நீ ஏன் சொல்லிடு. அவன் கூட சேர்ந்து இப்படி என்ன ஓட்டிட்டு இருக்க, அறிவில்ல? ஏய், இத்தனை வருஷமா நாங்க 2 பேர் தாண்டி உன்னை கலாச்சிட்டு இருக்கோம். அப்ப நீயும் அவனும் ஒண்ணா? அப்ப ஏதோ எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நீ கட்டிக்க போற பொண்ணை இப்படிதான் உன் ஃப்ரெண்ட் முன்னாடி விட்டு கொடுப்பியா? ஏய், அப்படிலாம் இல்லடி. வேற எப்படி? கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்காடா உனக்கு? என் மூஞ்சில முழிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மூஞ்சி முகரையும் சீ போ. என்ன இந்த கிளி கிளிக்கிறா? பாவண்டா, கல்யாணம் ஆனவங்களா எப்படா டெய்லி திட்டு வாங்குறீங்க?